ராணிப்பேட்டை கிளிஸ் ரோட்டில் உள்ள நியாய விலைக்கடையில் வழங்கப்பட்டுள்ள அரிசியில் புழுக்கள் இருப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என குற்றம் சாட்டிய அவர்கள் அரிசியின் தரம் மற்றும் புகார் தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் முழுமையான விசாரணை நடத்தி தவறு இருந்தால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்தியாளர் கார்த்திக். ராணிப்பேட்டை மாவட்டம் பழைய அஞ்சல் வீதி கற்பகம் ஸ்டோர் சார். எங்களுக்கு கற்பக ஸ்டோர் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நான் அரிசி வாங்கிட்டு வர போயிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரிசி புழுங்கல் அரிசி பார்த்தீங்கன்னா மொத்தம் வண்டு மேயுது. ஃபுல்லாக இவ்வளோ ரொம்ப மங்கி போய்க்குது அரிசி. இதை எங்களால் எப்படி சாப்பிட முடியும் நாங்கள்? அதே மாதிரி பச்சை அரிசி பார்த்தீங்கன்னா பச்சை அரிசியில் புழு நின்றுதுங்க. அது நான் வீடியோவும் எடுத்து வச்சிருக்கேன். இங்கே மேடத்துக்கிட்ட எம்எல்ஏ மேடத்துக்கிட்ட காமிக்கலாம் சரியாதுன்னு இங்கே எடுத்துட்டு வந்தேன் நான். இது இல்ல சார், நாங்க எப்ப போனாலும் இந்த மாதிரி தான் இருக்கு அரிசி. நல்ல அரிசி நான் வாங்கினது கிடையாது. அவங்க அந்த கடையில கேட்டது சொன்னா எங்களுக்கு கவர்மெண்ட்ல இப்படிதான் குடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா சென்னையில இருந்து வாங்கிட்டு வந்து அரிசி கொடுக்குறாங்க. நல்லா இருக்கு அரிசி. என்னுடைய ரிலேஷன் காட்டுறாங்க, அவ்வளவு வெள்ளையா இருக்கு அரிசி. சாப்பிடலாம், அது அந்த அரிசி சாப்பிடலாம். இது மாடு கூட தின்னாது. இந்த அரிசி மாடு கூட தின்னாது. அங்க போனா அவங்களுக்கு போன் பண்ணி கேட்டா என்ன பண்றாங்க, பிளாக்ல போடுறாங்க லிஸ்ட். நம்ம போன் பண்ணி கேட்காத மாதிரி கால் பண்ணி இது பிளாக் லிஸ்ட்ல போட்டுறாங்க. நாங்க போன் பண்ணி கேட்க முடியல, அங்க போய் சண்டையும் போட முடியல எங்களால. நம்ம பழைய கலெக்டர் ஆபீஸ் ரோடுங்க. பழைய கலெக்டர் ஆபீஸ் இருக்குங்க, பேக் சைடுல. அது பேக் சைடுல. அதாவது நாங்க பழைய அஞ்சல் வீதி தான் சார். நாங்க இங்க ஏரி கலெக்டர் பழைய அஞ்சல் வீதில பச்சை அரிசி வாங்கிட்டு வந்தோம் ரேஷன்ல. இந்த மாதிரி புழுவெல்லாம் நின்றுது. அரிசி இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்குது. என்ன ஒரு அரிசியில தெரியலையே.